வாக்கு தீ பரவட்டும். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகிறது. தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யாத பிரதமர் நரேந்திர மோடி வரப்போகிறார். தமிழ்நாட்டையே துளியும் மதிக்காத உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரப்போகிறார். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்காத, நிதி கேட்டால் எரிச்சல் ஆகும் நிர்மலா சீதாராமன் வரப்போகிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு உதவியும் செய்யாத ஒன்றிய அமைச்சர்கள் 10 பேர் வரப்போகிறார்கள். ஊபி முதலமைச்சர் வரப்போகிறார். மாப்பி முதலமைச்சர் வரப்போகிறார். மராட்டியத்தில் சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கிய பட்னாவிஸ் வரப்போகிறார். டெல்லி ரேகா வருகிறார். ராஜஸ்தான் சர்மா வருகிறார். மொத்தத்தில் பாசிச பாஜகவின் படையெடுப்பு தமிழ்நாட்டுக்குள் நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதா அல்லது பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறதா? 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழ்நாடு. இங்கு 27 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறது பாஜக. இதுவே அதிகம் என்பது நம்மை விட பாஜகவுக்கு நன்கு தெரியும். பாஜகவின் மாநில தலைவர் திருநெல்வேலியில் இருந்து ஓட்டம் பிடித்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் சாத்தூரில் போய் நிற்கிறார். பாஜகவின் முகமாக அடையாளம் காட்டப்படும் வானதி சீனிவாசன் கோவை தெற்கில் இருந்து வடக்குக்கு ஓடிவிட்டார். அறிவாலயத்தை செங்கல் செங்கலாக உருவாக்குகிறேன் என்று ஊளையிட்ட அண்ணாமலைக்கு உண்ண பருக்க இல்லை. பழனிசாமியால் கழிக்கப்பட்ட தொகுதிகளில் மிச்சமே போதும் என்று கிடக்கும் பாஜகவுக்கு வாக்கு கேட்டு எதற்காக வடக்கில் இருந்து இத்தனை பேர் மொத்தமாக படையெடுக்கிறார்கள்? அவர்களது ஒரே நோக்கம் தமிழ்நாட்டை நாசப்படுத்த வேண்டும் என்பதுதான், குழப்பம் செய்ய வேண்டும் என்பதுதான். நம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது மராட்டியமும் பீகாரும். மராட்டியத்திலும் பீகாரிலும் நேரடியாக பாஜகவால் வர முடியவில்லை. மராட்டியத்தில் முக்கிய கட்சியான தேசியவாத காங்கிரஸை 2ஆக உடைத்தார்கள். சிவசேனாவை 2ஆக உடைத்தார்கள். 2இல் ஒரு பாகத்தை தனதாக ஆக்கினார்கள். ஆட்சியை பிடித்து விட்டார்கள். பீகாரில் இன்னும் மோசம். 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமலேயே முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகி ராஜ்யசபாவில் போய் உட்கார்ந்து விட்டார். நிதிஷ்குமாரை காட்டி ஆட்சியை பிடித்து நிதிஷ்குமாரை ஓரங்கட்டிவிட்டு பாஜக ஆட்சி பீகாரில் அமர்ந்து விட்டது. இத்தகைய சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்கிறது பாஜக. அதற்கு பல்லக்கு தூக்க பழனிசாமி கிடைத்து விட்டார். இதை ஜெயலலிதா இறந்த போதே செய்ய பார்த்தார்கள். ஜெயலலிதா உடல் ராஜாஜி மண்டபத்து வாசலில் வைக்கப்பட்டிருந்த போது அன்றைய ஒன்றிய அமைச்சர் வெங்கையா நாயுடு சும்மா உட்காரவில்லை, காலியாக போரும் திண்ணையை கைப்பற்றவே உட்கார்ந்திருந்தார். சசிகலா மூலமாக அதிமுக வலிமையடையும் என்றதும் சசிகலா வழக்கை கையில் எடுத்து அவரை சிறைக்குள் தள்ளினார்கள். அப்பத்தை போல அதிமுக பீத்தெறியப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்குள் இறக்கிவிடப்பட்டார். அவரை முதலமைச்சராக முன்மொழிய ஆரிய பர்வார் அலைந்தது. அவரும் மயிலாப்பூரிலும் மாம்பலத்திலும் தள்ளுவண்டி கடையில் காய்கறி வாங்கி பார்த்தார். ஆனால் வண்டியை தள்ள முடியவில்லை. விரக்தியில் அவர் வெளியேறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்து ஆடி பார்க்க நினைக்கிறார் அமித்ஷா. பழனிசாமிக்கு வேட்டு வைக்க உள்ளேயே 3 பொதுச் செயலாளர்களை உருவாக்கி வைத்துள்ளார்கள். உருவாக்கப்பட்ட பூதங்கள் தேர்தலுக்கு பிறகு வெளியில் கொண்டு வரப்படும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை, கட்சி ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளார். என்னை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள் என்பது மாதிரியான சீன் இது. சிறுபான்மையினர் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போய்விடாமல் பிரிக்கும் தந்திரமாக உருவாக்கப்பட்டதே அந்த கட்சி. ஜனநாயகன் படத்தை தடுக்க முடிந்த டெல்லி எஜமானர்களால் அவரது கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் இணைக்க வலிமை இல்லையா? வலிமை உண்டு, ஆனால் நோக்கம் அதுவல்ல. நடிகர் இந்த தேர்தலில் சோலோவாக நடிக்கட்டும் என்பதே டெல்லியின் கட்டளை. அந்த இரட்டை வேடம் தமிழ் நிலத்தில் இப்போது அம்பலமாகிவிட்டது. அமித்ஷாவின் சீக்கிரட்டை அதவாலே அம்பலமாக்கிவிட்டார். தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சியோடு பேசி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று பாஜக ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே அப்பட்டமாக போட்டு உடைத்து விட்டார். எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை பாஜக தெளிவாக்கிவிட்டது. தமிழினத்தை வீழ்த்த பாசிச பாஜக இதனை சதி களமாக உருவாக்க நினைக்கிறது. ஏதோ உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் தேர்தல் நடப்பதை போல பாஜக தலைகள் தமிழ்நாட்டுக்குள் வருவதை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. உங்கள் வாக்கை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை டெல்லி படையெடுப்புகள் உணர்த்துகிறதா? தமிழ்நாடு உணர வேண்டிய அரசியல் என்பது இதனுள் தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய அரசியலும் இதனுள் தான் இருக்கிறது. இதை கேட்டு போடுங்கள் ஓட்டு.